கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 6/9/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக செல்லக்கூடிய இடத்துலலாம் தேவ மகியும் கிருபையும் அப்பா இருக்கும்படி நீ செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் கிருபையும் நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில பின்தொடரட்டும். அப்பா, ஆசீர்வாதத்தின் நன்மை கொடுங்க. யோவான் 17:14 படி உங்களுடைய வசனம் சத்தியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையானது அப்பா இவருக்கு என்றைக்கும் இருந்து ஆசீர்வாதத்தை தரும்படியாக நீர் செய்தரலாம். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 6/9/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேவனுடைய கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதம் விடுதலையும் அப்பா இவர் தேசத்திலே இருந்து செயல்படும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன்ப்பா. சமாதானத்தை தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். நாத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே வழக்கம் போல திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகள், ஆதரவற்றோர், முதியவர்களுக்கு நம்ம மளிகை பொருட்களை கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. அதோட தேவைகள் சந்திக்கப்படணும். அதற்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதை அவர்கள் பெற்று செல்லும் பொழுது அவங்க குடும்பமாய் கர்த்தருக்குள்ளாக ரட்சிப்பின் அனுபவமும் ஆசீர்வாதத்தையும் பெறணும்னு சொல்லி நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.